ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னோட மேடை பேச்சுக்களில் சொல்லுவார், மற்ற இன மக்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் எப்பயாவது வரும், ஆனால் தமிழ் இன மக்கள் மட்டும்தான் தினமும் பிரச்சனையை பெட்ஷீட் மாதிரி போத்தி தூங்குறோம். தினமும் தூங்கி முடிச்சா இன்றைக்கி என்ன பிரச்சனை வரப்போதோ, இன்றைக்கி எதுக்காக போய் போராட வேண்டியிருக்குமோ அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வருது அப்படின்னு பல இடங்களில் தன்னோட மேடை பேச்சுக்களில் சொல்லியிருக்காரு. ஆனால் தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக வர்ற செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அது போலவே இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. அது என்னென்னா, மற்ற கட்சி தலைவர்கள்லாம் தினமும் காலில் எழுந்திரிச்சா இன்றைக்கி எந்த மக்களை போய் சந்திக்கலாம், நம்ம தேர்தலில் நிற்கிறோம், எங்கே போய் வாக்கு கேட்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் சீமானவர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம எந்த ஸ்டேஷன்லேருந்து வழக்கு எதிர்கொள்ள போகிறோம், எந்த காவல் நிலையத்துலேருந்து நம்மளுக்கு சம்மன் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும்னு நினைக்கிறேன். அவங்க இன்றைக்கும் சீமானவர்கள் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. அவர் நேற்று மாலை தான் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவிலேயே ஒரே நாளில் 100 வழக்குகள் ஒருத்தர் மேலே போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் என்ன, உலகத்திலேயே ஒரே நாளில் ஒருத்தர் மேலே 100 வழக்கு, அதுவும் ஒரே பிரச்சனை தொடர்பாக கொடுக்கப்பட்ட 100 வழக்கு. இது உலகத்திலே வேறு யாருக்கும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். செஞ்சுரி அடிச்சிட்டான்னா ஒரே நாளில் அப்படின்னு நேற்று கர்ச்சிச்சாரு. ஏற்கனவே பழைய வழக்குகள் ஒரு 150 கிட்ட இருக்குது. இப்போ இது ஒரு சேர்ந்து ஒரு 100ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 வழக்கு கிட்ட அப்படின்னு நெச்சிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தார். அந்த வழக்கு மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல் மாதிரி இன்றைக்கி இன்னொரு வழக்கையும் அவர் மேலே போட்டிருக்காங்க. ஆமாம், தேர்தல் பரப்புரை விதிகளை மீறினதுக்காக செந்தமிழன் சீமான் அவர் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்க சீமான் அங்கே இருக்கிற மரப்பாலம் மற்றும் கச்சேரி சாலை ஆகிய இடங்களில் அவர் பரப்புரை பண்ணும்போது அதுக்கான அனுமதி வாங்கலை, அதுக்கான அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் வந்துச்சான். அதை வச்சு தேர்தல் ஆணையம் உடனே காவல் நிலையத்தில் அதை பற்றி விசாரிக்கிறதுக்கான புகார் கொடுத்துருக்காங்க. பறக்கும் படை கொடுத்த புகார் மேலே உடனே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு காவல்துறையும் அதுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதாவது சீமானவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியினர் மீதும் வழக்குகள் போடப்பட்டுள்ளது. என்ன விதியின் கீழே இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னா, தேர்தல் விதிமுறைகளை மீறல் BNS 174. இந்த விதியின் கீழே தான் சீமானவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மீதும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே சீதாலட்சுமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்ச அன்னைக்கே அவங்க பரப்புரை மேற்கொள்ளும் போது அப்போவே காவல்துறையினர் இடையூறு கொடுத்தாங்க. நீங்கள் என்ன அனுமதி வாங்கலை அப்படின்ட்டு. அப்போவே சீதாலட்சுமி அவர்களும் நீங்கள் வழக்கு வேணால் போட்டுக்குங்க, நான் மக்களை சந்திக்காமல் இருக்க முடியாது, இருக்கிற நாட்கள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தார். இப்போ அதைத் தொடர்ந்து மீண்டும் இப்போ சீமானவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 250, இப்போ அதோட சேர்த்து கூட ஒன்று, அவ்வளோதானே அப்படின்னு சீமானவர்கள் இதுக்கு பெருசாக அலட்டிக்க மாட்டார் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் காவல்துறை இதே மாதிரி எல்லா விடயங்கள்லையும் முன்னெடுத்து தங்களோட அளப்பரிய ஆக்ஷனை சீக்கிரமாக காட்டினாங்கன்னா மக்களுக்கு அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாரோட கருத்துமா இருக்குது. சீமானவர்கள் எப்போவுமே சொல்லுவார், வழக்கின்றி விடியாது கிழக்கு அப்படின்னு. ஆனால் அந்த வழக்கில் இப்போ ஈரோடு கிழக்கும் கூட சேர்ந்துருக்கு. எப்படி, இத்தோட அவ்வளோதானா, இல்லை இன்னும் இருக்கா? ஏன்னா இன்னும் பரப்புரைக்கு 10 நாட்கள் மீதம் இருக்கே, அப்போ உங்ககிட்ட நின்று எதிர்பார்க்கலாம் போல அப்படின்னு நாம் தமிழர் தம்பிகளும் போலீஸாரை பகடி செஞ்ச வண்ணம் இருக்காங்க. இது போன்ற பரபரப்பான அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.